என்ன சங்கரன் இன்னும் முடியலையா? இன்னும் 4 துணிதாமா, இப்ப முடிச்சு கொடுத்துறேன். பாருமா இந்த அக்கா என்னோட சுடிதார் எடுத்து கொடுக்கவே இல்ல. எனக்கு காலேஜ் போக டைம் ஆயிடுச்சு. ஏமா கவலைப்படுறீங்க? சார் போகும்போது டிராப் பண்ணிடுறோம். சரண்யா அம்மா அவங்க ட்ரெஸ்ஸ ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. எதையும் சரியா பாக்குறது இல்ல, அதுக்குள்ள பேச வேண்டியது. நீ கொஞ்சம் சும்மா இரு, அவ சின்ன பொண்ணு தானே. சங்கரன் நீ அக்ரஹாரத்துக்கு போலியா? போனம்மா, காலையில தான் போய் வீட்டை கூட்டி தொடச்சிட்டு வந்தேன். ஆமாமா, அது பெரிய மாளிகை, கூட்டி தொடச்சிட்டு வந்தாராம். ஒரு காலத்துல நமக்கு அது மாளிகையா தான் இருந்தது, அத மறந்துடாத. ரிட்டையர் ஆனா அங்கதான் போணும். சும்மா சொன்னனா? அம்மா அண்ணன் கிளம்புறாரு. முக்கியமான நாள் எதுமா, எதுக்குன்னா வேலைக்கு போற? அப்படி என்ன முக்கியமான நாள்? என்னடா இப்படி கேக்குற? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். கோயிலுக்கு போய் உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்ததுல லேட் ஆயிடுச்சு. ஹாப்பி பர்த்டே அண்ணா. தேங்க் யூ. உங்களோடதோ ராமரோட ஜாதகமும் ஒண்ணுன்னு ஜோசியர் சொன்னாரு இல்லமா? அப்போ வனவாசம் கன்ஃபார்ம் இல்லையாமா? அது இல்லப்பா, இந்த பிறந்த நாளோட உன்னோட தோஷம் எல்லாம் நீங்கிருச்சுன்னு ஜோசியர் சொன்னாரு. அப்போ நான் இது வரைக்கும் தோஷத்தோட தான் இருந்தேனா? ஆமா. அப்புறம் எப்படி துப்பாக்கி பாம் கத்தி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க மத்தியில இருந்து உயிரோட தப்பிச்ச? அந்த ஜோசியக்காரனை போய் நம்புறீங்களா? அந்த சொல்றது எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா எங்களோட பிரார்த்தனை தான் உன்னை காப்பாத்துது. அதெல்லாம் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். சரி, பர்த்டே ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லுங்க, சாப்பிடுவோம். அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச இட்லியும் சாம்பாரும். இந்த ஊர்ல திருமண பக்கமெல்லாம் ஒரே பிரச்சனையாவே இருக்கு. நம்ம வேற ஊருக்கு போயிடலாம்ப்பா. பாம்பே சிட்டி போலீஸ் கமிஷனர்னா சும்மாவா? அது ஒரு பிரஸ்டீஜான போஸ்டிங்மா. என்னோட இடத்துக்காக எத்தனை பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பேசாம நம்ம தமிழ்நாட்டுக்கே போயிடலாம்ப்பா. அதுக்கெல்லாம் நிறைய அரசியல் சப்போர்ட் வேணுமா? அரசியல்வாதிகளுக்கு என்ன கண்டாலே ஆகாது. இங்க என் வாழ்க்கையில சின்ன பிரச்சனை தான், ஆனா அங்க போனா என் வாழ்க்கையே பிரச்சனையா மாறிடும். ஐயோ, டைம் போனதே தெரியல. ஹோம் மினிஸ்டரோட கான்ஃபரன்ஸ் இருக்குமா? இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போப்பா. போதுமா? அப்போ எங்களை காலேஜ்ல விடலையா? 2 பேரும் ஏதாவது கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு போங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருப்பா. பிறந்த நாள் அதுமா வீட்டுக்கு வராம இருப்பேனாமா? என்ன பிறந்த நாள் அதுமா எதுவுமே கவனிக்காம போறீங்க? மத்தியானம் வந்துருங்கண்ணா, ஒன்னா உட்காந்து விருந்தே சாப்பிடலாம். கண்டிப்பா. சார், இங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடு இருந்தது, அங்க தங்கி இருந்தவங்க எல்லாம் मुझे मालूम नहीं. அந்த வீட்ல ரமேஷ் சர்மாவோட ஃபேமிலி இருந்தது. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? मैं इधर नया आदमी हूँ साहब. சங்கரண்ணா, சங்கரண்ணா. யார் அது? அடையாளம் தெரியலையே. சங்கரண்ணா, நான் தான். யாருன்னு சொன்னீங்க? நான் தான் ரமேஷ், சரஸ்வதி அம்மாவோட பையன் ரமேஷ் சர்மா. நீ எப்படி இங்க? நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி போலீஸ்காரங்க உன் பணத்தை கொண்டு வந்து எரிச்சிட்டாங்களே. ஆனா இப்போ என் கண்ணு முன்னாடி உயிரோட நீ. இதென்ன இப்படி கருத்து போயிருக்கியே? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் அண்ணன். எங்க வீடெல்லாம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அக்ரஹாரத்தில் இருக்க வீடெல்லாம் இடிச்சு ஹோட்டல் கட்டிட்டாங்க. அண்ணா, என்னோட அம்மா தங்கச்சி எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க எங்கண்ணே? அவங்களுக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி அதை உங்ககிட்ட சொல்லுவேன்? கடவுளே, என்ன தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டுட்டே. நீ காணாம போன உடனே சரண்யா அம்மாவோட போனோம். தாராவி பக்கத்துல பாலத்துக்கிட்டு சௌமியா அம்மாவோட கதி என்ன ஆச்சுன்னு தெரியல. சரண்யா அம்மாவோட பணத்தை பார்த்த உடனே
அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிரோட இருந்ததே பெரிய விஷயம். கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருந்தாங்க. ஒரு நாள் உங்க ஃப்ரெண்டு வக்கீல் வந்து அவர் வீட்டுக்கு கூட்டு போனார். அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. நான் பார்த்தப்போ அம்மா தண்ணி கூட குடிக்க முடியாமல் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனப்போ ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. டாக்டர்ஸும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஒரு வாரம்தான் அவங்க உயிரை எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது. அப்பா இல்லாத குறையே தெரியாமல் கஷ்டப்பட்டு வளர்த்த 3 பிள்ளைங்களும் ஒரே நேரத்தில் பிரியறத எந்த தாயாலையும் தாங்கிக்க முடியாது. ஒருவேளை நாங்க ஊருக்கு போகாம இங்கே இருந்திருந்தா உங்க அம்மாவை காப்பாத்திருக்கலான்னு நினைக்கிறேன். 98 ஜனவரி 20 தான் எங்க அப்பா இறந்தார். அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அப்பா சீரியஸா இருக்காருன்னு ஃபோன் வந்ததும் நாங்க எங்க ஊருக்கு போனோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு உன்னோட பர்த்டே. காலையில உனக்கு விஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க ஏர்போர்ட்டுக்கே போனோம். என் தங்கச்சி சரண்யாவை பத்தி ஏதாவது விவரம்? எந்த விவரமும் தெரியல. ரயில்வே ட்ராக்ல ஓன் டெட் பாடி கிடந்ததுங்கிறதையும் சரண்யா இறந்ததையும் வச்சு பார்க்கும்போது எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. இதை பற்றி நானும் ஹேமாவும் கோர்ட்டுக்கு போய் மற்ற வக்கீல்கள் கிட்ட பேசணும். அவங்க சொன்ன விவரம் இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. உன் கொலைக்கு பின்னாடியும் குடும்பத்தை நாசமாக்குனதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பெரிய ஆளுக்கு தொடர்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை கேட்டப்போ உண்மையிலேயே நான் ரொம்ப பயந்துட்டேன் ரமேஷ். அதனால தான் கோர்ட்ல ஆஜராகி உன் கேஸை வாதாடலான்னு இருந்த தினேஷை நான் கோர்ட்டுக்கே போக விடாம தடுத்துட்டேன். என்னதான் நாங்க வக்கீலா இருந்தாலும் இந்த மும்பைல எங்களுக்கு பலமா இருந்த ஒரே ஆளு ரமேஷ். அந்த ரமேஷோட குடும்பத்தையே சின்ன பின்னமா ஆக்கிட்டாங்கன்னா எது எப்படியோ நீயே இல்லைன்னு ஆனதும் நான் மட்டும் இந்த ஃபைலை வச்சு என்னத்தை போராடுறது? ஆனால் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த ரமேஷோட உயிர் இந்த ஃபைலில் ஊசலாடுறதா எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதை பத்திரமா வச்சிருக்கேன். யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க நீ வேஷம் போட்டிருக்கன்னு நான் முதல்ல நினச்சேன். சொல்லு, இனிமே என்ன செய்யறதா இருக்க? பழையபடி ரமேஷா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறியா இல்லை? இது என்னோட மறு ஜென்மம். எங்க அம்மா சொல்லுவாங்க கல்கியோட அவதாரத்தை பத்தி. கெட்டவங்க மட்டுமே சர்வசாதாரணமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கலியுகத்துல நல்லவங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். போலீஸும் அரசியல்வாதிகளும், ஏன் நீதியை காப்பாற்ற வேண்டிய கோர்ட் கூட முகமுடிய போட்டுக்கிட்டு சாதாரண மனுஷனை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற இந்த நாட்டில் நியாய தர்மத்துக்காக சொந்த அம்மாவையும் தங்கச்சியும் பலி கொடுத்த சிட்டி போலீஸ் கமிஷனர் ரமேஷ் சர்மாவை யாருக்கும் இங்க தேவையில்லை. இப்ப தேவை அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காப்பாத்துற பிளாக்ங்கிற கல்கி அவதாரம் தான் இந்த நாட்டுக்கு தேவை.